உதயநிதி ஸ்டாலினுடைய டீமை பொறுத்த வரைக்கும், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கருப்பு பேட்ச் அணிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி பதவிகளில் ஏந்திக்கிட்டு சிஎம் சார் வாயேற்றுறாங்க, இது ரீல்ஸ் ஆட்சி எல்லாம் ரியல் ஆட்சிக்கு வாங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் பதாகைகளோட காலையிலேயே அணிவகுத்து நின்றாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். கட்சி ரீதியாக அண்டர் கிரவுண்டில் பிஜேபி கூட அண்டர்ஸ்டாண்டிங்காக போகிறாங்க. ஆனால் ஆட்சி ரீதியாக பாஜகவை எதிர்ப்பது போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அரசியல் செய்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஆட்சி ரீதியாக நான் சுமூகமாக போய் ஃபண்டை வாங்கி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு வர்றேன், நீங்கள் கடனை வாங்கி குமிச்சு வச்சுக்கிறீங்க, பெரிய கேன்சர் நோய் போல தமிழகத்துடைய கழுத்தில் கடன் சுமை தொங்கிக்கிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாத காலத்தில் 150 பாலியல் பலாத்காரங்கள், பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 175 சொல்லியிருக்காங்க. முதல்ல எதிரில் இருக்கக்கூடிய இவர்கள் 2 பேருமே தெளிவான ஒரு நிலைக்கு வரணும். உண்மையான தகவல்களை நாங்கள் சொல்கிறோமா, எந்த மீடியாவிலேருந்து இந்த டேட்டாவை எடுத்தாங்க, என்ன அப்படின்னா இங்கே 65 இங்கே 130. அதாவது கடந்த காலத்தில் திமுக என்ன காரணத்துக்காக ஆளுநருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிறாங்க, நாங்க எழுதி கொடுத்ததா அவர் படிக்க மாட்டேங்கிறாரு. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போல இருக்கக்கூடியவர் தான், நாங்க என்ன கொடுக்குறோமோ அதை அவர் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போர்க்கொடி தூக்கிறாங்க. இப்போ மட்டும் என்ன ஆளுநர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டாங்க அப்படின்னா அதை படிக்க சொல்லித்தானே கடந்த 5 ஆண்டுகளாக நீங்க சட்டமன்றத்திலேயே தலைகளை நின்று குட்டிக்கரணம் அடிச்சிங்க. ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அந்த நேரத்தில் இருந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இறுதி வரைக்கும் நீங்க எழுதி கொடுத்தா படிக்க முடியாதியா அப்படிங்கிற நிலையில தான் அவரும் கெத்தா வெளியேறிக்கிட்டு இருந்தாங்க. நாம எப்படியும் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தப்ப சட்டையை கிழிச்சிட்டு வெளியே நின்னது போல நாமளும் இன்னைக்கு ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிடலாம், பெரிய லெவலில் ஒரு மீடியா ஃபோக்கஸ் அடிச்சிடலாம், தாவேக்கா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கி விட்டுறலாம் அப்படிங்கிற நிலையில தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்தாங்க. பண்ணுவதற்கான வாய்ப்பு அங்கு துளியளவு கூட கொடுக்கப்படலை. வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதான் பண்ண முடியும், எங்கேயுமே பண்ணுவதற்கான சூழல் உருவாகல. அதனால தான் வெளியே செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது கூட எதிர்கட்சி தலைவராக ஏதாவது வரிகளை பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்திருக்கு. இந்த ஆட்சி ப்ராப்பரான முதல் கூட்டத்தொடர்னா இதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பதவியேற்பு விழா அதெல்லாம் நடந்தது, ப்ராப்பர் கூட்டத்தொடர் இது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் உரை வாசித்து சில விஷயங்கள்லாம் நடந்தது. பெரிய லெவலில் இந்த கூட்டத்தொடரில் சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடர்ந்தாலும் தேசிய கீதம் ஆரம்பத்திலையும் முடிவிலையும் பாடப்பட்டது அப்படிங்கிறது சட்டப்பேரவை வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சியினர் திமுகவினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பிரச்சனை உங்களுடைய கருத்து? அதாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து சிஎம்மாக விஜய் அவர்கள் பதவி ஏற்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படலை அப்படிங்கிற கோஷங்களை தான் எதிரில் இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் முன் வச்சாங்க. இப்போ சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, தமிழ் வாழ்த்து முதல் நிலையில் பாடப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விமர்சனங்களை குற்றச்சாட்டை முன்வைக்கணும் அப்படிங்கும்போது இன்று நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் நாளான இன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சட்டமன்றத்துடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 4 ஆண்டுகளை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது 4 ஆண்டுகள்லையுமே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை நிகழ்த்தியதே கிடையாது, பாதியில் கிளம்பி சென்றுவாங்க. இது போன்ற நிலையில் தான் ஆளும் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில ஒரு மோதல் போக்கு சென்று கொண்டே இருந்தது. அது ஒரு கெத்து மாதிரி தானே திமுகவினர் ஃபாலோ பண்ணிட்டு. திமுக அரசியல் செய்வதற்கு அதை ஒரு கெத்தா காமிச்சுக்கிட்டாங்க. மத்தியில் பாஜகவை எதிர்ப்பதற்கு மாநிலத்தில் ஆளுநரை எதிர்த்து இது போன்ற செய்திகள் வெளியே வரும்போது பார்த்தீங்களா, பாஜக எப்படி பாஜக திமுக எதிர்க்குது, ஆளுநரையே படிக்க விடலை, பாதியில் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற நிலையில் இவங்க செயல்பட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கிச்சு. என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவு இருந்தால்தான் ஃபண்டு அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்திலேருந்து முழுமையாக அந்த மாநிலத்துக்கு வரும். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை அப்படின்னா அந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் முழுமையாக வருமா அப்படின்னா கேள்விக்குறியான விஷயங்கள் தான் இருக்கும். அப்போ திமுக வந்து இப்படி ஒரு மோதல் போக்கை கடன் பிடிச்சாங்க. அந்த மோதல் போக்கு கடன் பிடிச்சது தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு திவாலாகக்கூடிய நிலைக்கு சென்றது. கடன் வாங்கி குவிப்பதற்கான சூழ்நிலை எல்லாமே இது போன்ற நிலைகள் தான் உருவானது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே போன்று ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஆளும் தாவேக அரசுக்கு எதிராக, ஆளுநருக்கு எதிராக ஏதாவது அரசியல் செய்யலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் காலையில் சட்டமன்றத்துக்கு வந்தாங்க. காலையில் வரும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது என்ன ஸ்ட்ராட்டஜியில் வருவார் அப்படின்னா, எதிர்க்கக்கூடிய மனநிலையில் ஏதாவது பதாகைகளை ஏந்திக்கிட்டு, கருப்பு பேட்ச் அணிஞ்சிக்கிட்டு, இல்லை கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு இதே போல் தான் வருவாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய டீமை பொறுத்த வரைக்கும், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கருப்பு பேட்ச் அணிஞ்சிக்கிட்டு, அதே மாதிரி பதாகைகளை ஏந்திக்கிட்டு, சிஎம் சார் வாயேற்றுறாங்க, இது வந்து ரீல்ஸ் ஆட்சி எல்லாம் ரியல் ஆட்சிக்கு வாங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் பதாகைகளோட காலையிலேயே வந்து அணிவகுத்து நின்றாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போ நீங்க சொல்லப்படக்கூடிய மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தாவேகா இப்ப பாஜகவோட ஒரு இணக்கமான உறவை வந்து கடைபிடிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் திமுகவினர் வந்து எழுப்பியிருக்காங்க. கண்டிப்பா. அதாவது வந்து ஒரு அரசு அப்படிங்கிற நிலையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோடு மாநில அரசாங்கம் சுமூகமான உறவை கடைபிடித்தால் தான் அது இந்தியாவுக்கும் நல்லது, அந்த மாநிலத்துக்கும் நல்லது. அப்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா கட்சி ரீதியாக அந்த ரெண்டு பேரும் ஒரு இல்ல இருக்காங்களா, ஒரே அணியில இருக்காங்களா, ஒருங்கிணைந்து செல்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்கணும். கட்சி ரீதியாக எத்தனை முரண்பாடுகள் வேண்டுமென்றாலும் இருக்கலாம், கொள்கை ரீதியான முரண்பாடு இருக்கலாம், எத்தனை முரண்பாடுகள் வேணாலும் இருக்கலாம். அது கட்சி சார்ந்த விஷயமே தவிர நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த விஷயம் அப்படின்னு வரும்போது அது ஆட்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறத கடந்து ஆட்சி ரீதியாக மத்திய அரசு மாநில அரசு சுமூகமாக செல்லணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் கட்சி ரீதியாக வந்து அண்டர் கிரவுண்டில் பிஜேபி கூட அண்டர்ஸ்டாண்டிங்காக போகிறாங்க. ஆனால் ஆட்சி ரீதியாக பாஜகவை எதிர்ப்பது போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அரசியல் செய்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி ரீதியாக நான் சுமூகமாக போய் ஃபண்டை வாங்கி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு வர்றேன், நீங்கள் வந்து கடனை வாங்கி குமிச்சு வச்சுக்கிறீங்க, பெரிய கேன்சர் நோய் போல தமிழகத்துடைய கடன் சுமை தொங்கிக்கிட்டு இருக்கு, எந்த நேரம் வேண்டுமென்றாலும் தமிழகம் சாஞ்சி கீழே விழலாம், ஆபத்தான நிலையில் இருக்கிறது. இப்படி ஆபத்தான நிலைக்கு எடுத்து சென்றது திமுக 5 ஆண்டு காலம். 60 ஆண்டுகளில் நடக்காத இது போன்ற ஒரு பரிதாபமான நிலையை 5 ஆண்டுகளில் திமுக எடுத்துட்டு போயிருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு நேர் எதிர்மாறான திசையில தமிழ்நாட்டு நலனை மட்டும் மையப்படுத்தி சென்று மத்திய அரசாங்கத்தில் நிதியை வாங்கி தமிழ்நாட்டை காப்பாற்றுவதா முதல் குறிக்கோள். அதன் பிறகு மற்ற விஷயத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலையில தமிழக வெற்றி கழகம் எடுத்து செல்றாங்க. இதுதான் எல்லா மாநிலத்திலையுமே எல்லா மாநில கட்சியுமே கடைபிடித்த விஷயம். கடந்த காலத்தில் தமிழகத்தை எடுத்துக்கிட்டா கூட இதே போன்ற நிலையில தான் சென்றாங்க. அதாவது மத்திய அரசு எதிர்ப்பு என்பது கட்சி ரீதியான எதிர்ப்பு, ஆட்சி ரீதியான எதிர்ப்பு கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல தான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு குழப்பம் அடைந்த நிலையில ஆட்சி ரீதியான எதிர்ப்பையும் கட்சி ரீதியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து சென்றாங்க. அப்ப ஆட்சி எதிர்ப்பு அப்படிங்கும் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதிப்பு, கட்சி ஆதரவு அப்படிங்கும் போது அவர்களுடைய குடும்பத்திற்கு லாபம். இந்த ஃபார்முலாவை அவங்க எடுத்தாங்க. இதை அப்படியே மாற்றி இப்போ மக்களுக்கு லாபம், இது போன்ற குடும்பங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிற நிலையில தாவேகா ஒரு நிலையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும்? அதாவது இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரையை முழுமையாக படித்து செல்லக்கூடிய நிகழ்வு, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது யாருக்கு பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா திமுகவுக்கு பெருமளவு பாதிப்பு. ஏன்னா திமுக வந்து மரபுன்னு சொல்லி எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அது உடைத்து எறியப்பட்டு புது அத்தியாயம் சட்டமன்றத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள் எத்தனை நடக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஒரு நம்பர் சொல்றாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பர் சொல்றாங்க. இதுவே வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி, அதாவது இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு ஒரு காமெடி என்ன எடுக்கலாம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த மிகப்பெரிய காமெடி என்னன்னு கேட்டா, உதயநிதி ஸ்டாலின் இந்த பக்கம் நிற்கிறாரு, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிற்கிறாங்க. ரெண்டு பேருமே சொன்ன புள்ளி விவரங்கள்லாம். இந்த புள்ளி விவரங்களை பொறுத்த வரைக்கும் நடந்த கொலைகள் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 1 மாத காலம் தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு 1 மாத காலத்தில் 65 கொலைகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 130 கொலைகள் ஒரு மாத காலத்தில் நடந்திருப்பதாக ஒரு புள்ளி வரத்தை வெளியிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பாலியல் வன்கொடுமைகளை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாத காலத்தில் 150 பாலியல் பலாத்காரங்கள், பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி வரத்தை வெளியிட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 175 சொல்லியிருக்காங்க. முதல்ல எதிரில் இருக்கக்கூடிய இவர்கள் 2 பேருமே தெளிவான ஒரு நிலைக்கு வரணும். உண்மையான தகவல்களை நாங்கள் சொல்றோமா, எந்த மீடியாவிலேருந்து இந்த டேட்டாவை எடுத்தாங்க, என்ன அப்படின்னா வந்து இங்கே 65 இங்கே 130, அதாவது 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 25 எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அப்போ வந்து உண்மையான விவரங்களா சொல்றாங்களா அப்படின்னா கேள்விகள் இங்க உருவாகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கு வந்ததை அடித்து விடுகிறார்களா, மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை நம்ப வைப்பதற்காக வாய்க்கு வந்ததை அடித்து விடுகிறார்களா அப்படியே கேள்விகள் உருவாகிட்டு இருக்கு. அதனால முதல்ல வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்ல நான் சொன்ன புள்ளி வரை தான் கரெக்ட், எடப்பாடி பழனிசாமி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு செய்தியாளர்கள் மத்தியில் உறுதிப்படுத்தணும். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொன்ன தப்பு இல்ல நான் சொன்னது கரெக்ட், இவங்க 2 பேரும் ஒரு பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வரணும். காரணம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதியில வெற்றி பெற்றது அப்படின்னா அடுத்த நிமிடமே வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக நீங்க அண்டர் கிரவுண்ட்ல பேச ஆரம்பிச்சீங்க இல்லையா. அப்ப இந்த விஷயத்திலேயே நீங்க 2 பேரும் பேசுங்க, ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது, எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத 2 பேரும் தெளிவுபடுத்த வேண்டியது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மீடியாவிலேயே ஃபிளாஷ் நியூஸ் போய்கிட்டு இருக்கு, இவங்க இதை சொல்றாங்க இவங்க இதை சொல்றாங்க. அப்போ வந்து அரசு சார்பில் ரெக்கார்டில் இருக்கக்கூடியது எத்தனை, அப்போ ரெக்கார்டில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக இவர்கள் சொல்வதை விட குறைவான எண்ணிக்கை தான் இருக்கும். அப்போ ஒரு சம்பவம் நடந்தா கூட நாட்டில் 10 சம்பவம் நடந்ததாக ஊதி பெரிதாக்கி அரசியல் செய்யக்கூடிய நிகழ்வுகளை இவர்கள் ஈடுபடுகிறார்களா அப்படின்னா கேள்விகள் தான் முதன்மையான கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல ஆளுநர் ஒரு உரையை வாசிக்கிறாரு, அதுல வந்து ஜோசப் விஜய் வாழ்க அப்படின்னு சொன்னாலும் அதை வாசிச்சிருப்பாரு, இவங்க எழுதி கொடுத்ததான் ஆளுநர் வந்து வாசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அதாவது கடந்த காலத்துல திமுக என்ன காரணத்துக்காக ஆளுநருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிறாங்க, நாங்க எழுதி கொடுத்ததா அவர் படிக்க மாட்டேங்கிறாரு. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போல இருக்கக்கூடியவர் தான், நாங்க என்ன கொடுக்குறோமோ அதை அவர் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போர்க்கொடி தூக்கிறாங்க. இப்போ மட்டும் என்ன ஆளுநர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் எழுதி கொடுத்த படிச்சுட்டாங்க அப்படின்னா அதை படிக்க சொல்லித்தானே கடந்த 5 ஆண்டுகளா நீங்க சட்டமன்றத்திலேயே தலைகளை நின்று குட்டிக்கரணம் அடிச்சீங்க. ஆனா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அந்த நேரத்தில் இருந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இறுதி வரைக்கும் நீங்க எழுதி கொடுத்தா படிக்க முடியாதியா அப்படிங்கிற நிலையில தான் அவரும் வந்து கெத்தா வெளியேறிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி செய்தாலும் குத்தம், இப்படி செய்தாலும் குத்தம், அதே போன்ற ஒரு நிலையில தான் செயல்பட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆளுநர் அவர்கள் படித்த விஷயத்துல மத்திய அரசுக்கு எதிரான லைன்களும் அங்க படிக்கப்பட்டிருக்கு. இருமொழிகள் தான் பயன்படுத்தப்படும், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது அப்படிங்கிற வரிகளையும் படிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய கல்வியை பொறுத்த வரைக்கும் மாநில கல்விக் கொள்கையில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கப்பட்ட விஷயத்தை படிச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்களோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு போகும்போது, ஒரு சுமூகமான நிலையில போகும்போது தான் இங்க வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்டமன்றம் நடக்கும். இப்ப தமிழக வெற்றி கழகம் எழுதி கொடுக்கிறது மத்திய அரசை சாடக்கூடிய வரிகளை ஆளுநர் அவர்கள் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா இங்க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா காலையில என்ன வேகத்தோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கிளப்பிக்கிட்டு அங்க சட்டமன்றத்துக்கு வந்தாங்களோ அந்த நிகழ்வு இன்னைக்கு நடக்கல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து எப்படியும் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தப்ப சட்டையை கிழிச்சிட்டு வெளியே நின்னது போல நாமளும் இன்னைக்கு ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிடலாம், பெரிய லெவலில் ஒரு மீடியா ஃபோக்கஸ் அடிச்சிடலாம், தாவேக்கா வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கி விட்டுறலாம் அப்படிங்கிற நிலையில தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்தாங்க. பண்ணுவதற்கான வாய்ப்பு அங்கு துளியளவு கூட கொடுக்கப்படலை. வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதான் பண்ண முடியும், எங்கேயுமே பண்ணுவதற்கான சூழல் உருவாகல. அதனால தான் வெளியே வந்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது கூட எதிர்க்கட்சி தலைவராக ஏதாவது வரிகளை பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்த வரிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேடா பார்த்து படிக்கிறாங்க. நீங்க சட்டமன்றத்தில் உள்ள இருக்கிறீங்க, சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் புதிதாக உள்ள நுழைஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னா ஏற்கனவே அனுபவம் இருக்கு. கடந்த காலத்தில் துணை முதலமைச்சராக நீங்க இருந்திருக்கிறீங்க. அப்ப துணை முதலமைச்சராக சட்டமன்றத்தில் இருந்திருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் முதல் நிலையாக தான் உள்ள எல்லாரும் வந்திருக்காங்க. அதாவது முதல்வராக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், முதல் நிலையில தான் வந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராக. அதே நேரத்தில் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் 90% முதல் நிலையில உள்ள வந்தவங்க தான். அவங்க பார்த்து படிக்கிறாங்க அப்படின்னா ஏற்றுக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். ஆனா சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளையே வெளியில வந்து கீழே பார்த்து செய்தியாளர்கள் மத்தியில் படிக்கும் போதுதான் அந்த துண்டு சீட்டை யார் எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் உருவாகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க நடந்த விஷயத்தை யூகித்து தன்னுடைய இதுல படிக்கிறாரா பேசுகிறாரா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறியான ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. முழுக்க பார்த்து படித்த நிகழ்வுகள்லாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா
எதிர்க்கட்சி தலைவராக அங்கு ஏதாவது விஷயங்களை பேச வேண்டும் அப்படிங்கிற நிலையில எழுதி கொடுத்த விஷயங்களை படிச்சிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லி சென்று வந்தப்ப திமுக எதிர்க்கட்சி விமர்சனத்தை முன் வச்சாங்க. விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கொடுத்த விஷயத்த ஐஏஎஸ் கொடுத்த விஷயத்தை தான் அங்க போய் பேசிட்டு வந்திருக்காங்க, வேறு எதுவுமே அவர் பேசல அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், கீழே இருக்கக்கூடிய ஐஏஎஸ்கள் தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த விஷயத்துல தெளிவுபட்டு அதுல கரெக்ஷன்கள் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க மாத்துவாங்க. இதான் நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆனா அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கட்சி ரீதியான ஒரு விஷயம், அவங்களே ரெடி பண்ணி படிக்க வேண்டிய விஷயத்தையே நீங்க பார்த்து படிக்கும் போது முதலமைச்சர் அங்க போய் வந்து எழுதி கொடுத்த படிச்சுட்டு வந்தாங்கன்னு விமர்சனம் வைக்கிறீங்களே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எந்த போக்குல இருக்கிறது அப்படிங்கிறத இங்க முக்கியமானதா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.